சோ எனக்கு ஜீசஸ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீசஸ்க்கு என்ன பயங்கரமா பிடிச்சிருந்தது. சோ அவருக்காக நான் செத்து போவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் எனக்காக ஆல்ரெடி செத்து போயிருக்காரு. சோ இது மனமாற்றம். மத மாற்றம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இது மனமாற்றம். நான் தமிழ்நாட்டுல பிறந்த தஞ்சாவூர் பிராமண பெண். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு உலகத்திலேயே சொன்னது நம்மளுடைய தமிழ்நாட்டுலதான். அதுதான் நான் பண்றேன். இளைஞனின் உடல் உறுதியும் இந்தி இளைஞனின் மூளையுடனும் எனக்கு இளைஞர்கள் வேணும் கேட்டாரு. அது மட்டுமா கேட்டாரு? நான் மட்டும். அவர் ஒரு இந்து துறவின்னு பேரு. ஆனா அவரு கிறிஸ்தவ மதத்தை எப்படி அரவணைத்துக் கொண்டார் தெரியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. 3 மதத்துக்கும் அவர் ஒரே ஆளு. அவர் சொல்றாரு, நான் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தில் பிறந்திருந்தேன் என்றால், அவர் பேசுறார், சுவாமி விவேகானந்தர் பேசுறார், நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை, இயேசு கிறிஸ்துவ அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, அவருடைய டீச்சிங்ஸ். அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய கையை வெட்டி அந்த ரத்தத்தால், காலை வெட்டி அந்த ரத்தத்தால், கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தால்னு சொல்லல, என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் அவர் காலை கழுவுவேன்னு சொன்னாருங்க சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கையில அனுபவிச்சாச்சு, போதும். வறுமையை அனுபவிச்சாச்சு, சந்தோஷம் அனுபவிச்சாச்சு. அப்ப கார் எடுத்துன்னு வேகமா போயிட்டு இருக்கிறேன். நான் இங்கிருந்து ஒரு 100 அடி தான் இருக்கும், அந்த செவரு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 100 அடி தான் இருக்கும். நான் எப்படியா காரை திருப்பி சரன்னு போய் அப்படி இடிச்சானா பிரிட்ஜில் கம்பி தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா காரை இடிச்சு விழுந்துடும், எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரிட்ஜ் நாங்க வாழ்ந்த ஏரியா அமைச்சிக்கிறேன். அப்படி போய் திருப்புறேன். இன்னொரு ஆட்டோக்காரன் எனக்கு முன்னாடி சரன்னு கட் பண்றான். நான் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன். என்னடா இவன் எனக்கு முன்னாடி சாக போறான், அவர் வேலை. அவளுக்கு வெயிட் கவுண்ட் இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படி மெதுவா பாக்குறேன். அந்த ஆட்டோவில் ஒரு வசனம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதான் அந்த வசனம் என் வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சு. அதுல இருந்து நான் டெஸ்ட் பண்றதுல ஒண்ணுமே பண்றதில்ல. இப்போ நல்லா இருக்கேன், இப்போ நடிச்சிட்டு இருக்கிறேன், நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன் போறேன், நிறைய பட்டிமன்றம் போறேன். Human மேல நம்பாதீங்க. Nothing is நிரந்தரம். Only He is true, only one God, Jesus Christ, my Savior, who saved my life, who has turned my life into a beautiful, fun life. I don't know what else to say, and I praise the Lord for giving me an awesome life. நிறைய விஷயம் நம்மள இழந்து போலாம், ஆனா அவர் மட்டும் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு. ஸ்டே ஸ்ட்ராங். உங்க சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். எனக்கே தெரியாது சீக்கிரம். சார், நம்ம பேட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். அதாவது, இந்த உலகத்துல நீங்க சந்திக்க ஆசைப்படும் நபர் யார்? என்னுடைய வாழ்க்கையில suppose if I'm alive, that there is a prediction that Jesus Christ is going to come back, and maybe I would love to meet him. எனக்கு கிறிஸ்டியானிட்டி மேல ஈடுபாடு கிடையாது. Okay. கிரைஸ்ட் மேல ஈடுபாடு. அகைன் கமிங் டு த பாயிண்ட், கிறிஸ்டியானிட்டின்றது மதம். Okay. கிரைஸ்ட்ன்றது மதம் கிடையாது. பைபிள்ல எங்கேயுமே ஜீசஸ் மத பிரச்சாரம் பண்ணவே இல்லை. புரியல என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன கொடுமைனா, இன்னைக்கு ஜீசஸ் அமெரிக்கன் காட் மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜீசஸ் இங்கிலீஷ்லயே பேசல. அவர் பேசின லாங்குவேஜ் அராமி, ஹீப்ரு. அது அந்த இது நம்ம ஆளுங்க இதை இதுக்கும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும், இங்கிலாந்துக்கும், அமெரிக்காவுக்கும், பிரான்ஸுக்கும், ஜீசஸ்க்கும் ஆக்சுவலா ஒரு சம்மந்தமும் கிடையாது. பைபிளை படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஜீசஸ் என்ன சொன்னார், உனக்கு 2 ட்ரெஸ் இருந்தா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஏழைங்களுக்கு உதவணும்னாரு, அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னாரு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஜீசஸ்னா லவ், அந்த லவ் எனக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்னு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. தப்பு ஆரம்பிக்கிற இடம் கண்கள்னு சொல்லலாம். மனுஷங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற கண்ணடியா கண்கள் இருக்கும். கண் தப்பா இருந்தா ஆளும் தப்பா இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவ்டீசிங் மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்ல இருந்தா ஆரம்பிக்குது. சோ கண் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இதை சொல்லணும்னு நினைச்சேன். அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஒருவேளை
அந்த என்னோட ஸ்கூல்ல வந்து நான் நிறைய கேரல் சிங்கிங்லாம் போயிருக்கேன். நைட்டு போய் கேரல் சிங் பண்ணி காசெல்லாம் வாங்குவோம் நம்ம. திஸ் இன்ஸ்டிடியூஷன், மை கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், என்னை வந்து இன்னைக்கு வந்து என்ன ஒரு 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 பையனாக, ஒரு மனிதராக என்னை வந்து உருவாக்கி இருக்கலாம். அது டெஃபினெட்லி என்னோட ஃபவுண்டேஷனான பிஷப் கார்டன்ஸ் தான். அண்ட் தட் கிறிஸ்டியன் அசோசியேஷன், ஐ ஹாவ் டு தேங்க் தட் எவ்ரி ஒன் தேர். ஐ ஹாவ் டு தேங்க் தெம் சோ மச். உங்க மூலமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க அனைவரையும் வந்து சந்திச்சதுல சந்தோஷம். ஹalleluya. God bless you all. Merry Christmas, Happy New Year. வணக்கம். And Lazarus father பேசும்போது எனக்கு என்னமோ ஜீசஸ் பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. I'm so awe of his speech. Thank you so much. Thank you, Father. என் பேரு எஸ்ஜே சூர்யா. என்னோட உண்மையான எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு ஜஸ்டின். நான் ஒரு கிறிஸ்டியன் தான். எஸ்ஜேல வந்து ஜஸ்டின் இருக்குது. எஸ் ஜஸ்டின் சூர்யா தான். ஜீசஸ் பிளஸிங் வந்து எங்களுக்கு உண்டு, எப்பொழுதுமே உண்டு. என்னன்னா ஜீசஸ் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மதம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இல்லாம பாத்தீங்கன்னா, ஒரு ஜீசஸ் என்பவர் கடவுள் மனிதனாக பிறந்தவர், மக்களுக்காக பிறந்தவர், மக்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்காக வந்தவர். தன்னை போல் பிறரையும் நேசி, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காட்டு. இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அந்த ஐடியா தாங்க. டெஃபினட்டா அதை வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும். ஸோ ஜீசஸ் என்னுடைய புகழை பாடும் நாள் இந்த டிசம்பர் மாதம், அவர் பிறந்த மாதம். அந்த விஷயத்துல, அந்த நிகழ்ச்சியில என்னையும் கலந்து கொள்ள அழைத்ததுக்காக பிரபு சாலமன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சகோதரர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் நியூ இயர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிக்கலாவே வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கா இல்லையா, என்ன விஷயம்? இல்ல இருக்கு. நம்ம ஃபர்ம் பிலீவர் தான். வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜார்ஜியா போகும்போது என்னன்னா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே அந்த ஒரு சர்ச் இருந்தது. போகிற வழியிலேயே பார்த்தேன். சென்னையில் அடிக்கடி போக முடியறது இல்லை. சரி, அங்கே போய் நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு. காட் பிலீஃப் இருக்கு. எஸ் எஸ் எஸ்